எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அந்தியூர்ல நான் பொதுக்கூட்டத்தில் பேசுறப்ப மதுபான ஆலைகள் அனைத்துமே திமுக காரங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி கனிமொழி தேர்தல் சமயத்தில் மதுபான கடைகளை மூடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னபடி எந்த கடையும் மூடல. மதுபான கடைகள் 500 கடைகள் நாங்கள் மூடி இருக்கிறோம். வரிசையா படிப்படியா அதை எடுத்துட்டு வரோம். நான் இதை பத்தி பல தரம் சொல்லிட்டேன். இல்ல நேற்று குற்றச்சாட்டு சொன்னது இல்ல அவரு எல்லாரும் ஒவ்வொரு குற்றச்சாட்டும் ஒரு தரம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். பிராக்டிக்கலா என்னங்கிறத நீங்களும் பாருங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கூட்ட நெரிசல்ல சிக்கி அந்த குடும்பத்தை நல்லா சந்திக்க இருக்காரு. அவர் என்ன விமர்சனம் பண்றாங்க, அவர் போய் சந்திக்காம அவங்களை அழைத்து சந்திக்கிறது ஒரு விமர்சனமா இருக்கு. பல கட்சி தலைவர்களுமே அதை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு மூத்த அமைச்சர் எப்படி சார்? மக்கள் அதுல முடிவு எடுக்கட்டும். மதுபான ஆலைகள் திமுக காரங்க தான் இல்லைங்க. அதெல்லாம் அந்த காலத்துல ஏதாச்சும் இருக்கிறதே நாங்க இப்ப என்ன நான் போய் கணக்கு எடுக்கட்டும். அந்த மாதிரிலாம் ஒன்றும் எல்லாரும் தான் வச்சிருக்காங்க. யாருக்கிட்ட இருக்கு யாருக்கிட்ட இல்லைன்னு இல்லை. ஒரு தொழில் அது சட்டத்தை மீறி இருந்ததுன்னா அங்ககிட்ட கேளுங்க. சட்டத்துக்கு உட்பட்டு இருந்ததுனாக்கா அதை நீங்க கேட்கறதுல சரியே இல்லை. அதனால பின்புன்னு ரெண்டு இருக்குது. இங்க வந்தபோது விஜய் கூட பாட்டு பாடினாரு 10 ரூபாய் பாலாஜின்னு. இங்க எடப்பாடி வந்தபோது 10 ரூபாய் பாலாஜி. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு சரியான பதில் இல்லை. இடி ரெய்டும் நடந்திருக்குது. இப்ப கோர்ட்ல ஸ்டே இருக்குது. இல்ல நான் சொல்றேன். உங்களை பத்தி எதுவும் பிரச்சனை உங்களுக்கு இல்ல முன்பும் இல்ல பின்பும் இல்ல. நீங்களா முடிவு எடுக்காதீங்க. இத பத்தி நான் எத்தனை தடவை தான் சொல்றது. இங்க பாருங்க, நீங்க சொன்ன 10 ரூபாய் இல்ல அதுக்கு முன்னாடியே இல்லைங்க. அப்படி இல்ல. தவறாக பண்றாங்க. ஏதோ சில பேர் ஒரு தவறு பண்ணதுக்காக அவங்க அந்த பனிஷ்மெண்ட்டை அவங்க இன்னைக்கு ஏத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் எங்களுடைய தொழிலாளிகளை நான் விட்டு கொடுக்க கூடாது. அதனால நான் அதை சொல்லலை. ஆனா இந்த மாதிரி யாருக்கு பண்ணாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க மேல இப்போ டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கு. எனவே அவங்கள நான் இந்த மாதிரி காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. ஆனால் நடவடிக்கை என்பதை நாங்கள் விட்டு கொடுக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய பிறந்தநாள் விழாவில் அடிக்கப்பட்ட போஸ்டர்கள் கலைஞர், பெரியார், அண்ணா இதெல்லாம் இல்ல, இது தவறான்னு சொல்லி முன்னாள் NKKP ராஜா மூத்த நிர்வாகிகள் யாரோ ஒருவர் அடிக்கும் பொழுது அது பாலாஜி பொறுப்பல்ல. யாரோ அடிக்கும் போது எல்லாரும் இல்லை, அவரே கூட இன்னொருத்தல ஒழுங்கா போட்டாரு. அதனால எங்கோ தவறுதலாக நடந்திருக்கிறது. நாங்க பொறுத்தவரையிலும் எங்களுடைய திட்டம், நாங்க இங்க வச்சிருக்கிற ஒரு வழிமுறை என்னன்னா, தலைவர்களுடைய படம் மட்டும்தான் போஸ்டர்ல இருக்கணும், தட்டியில இருக்கணும். தட்டி பொது இடங்கள்ல வைக்கக்கூடாது. அப்படிங்கிறதெல்லாம் நாங்க திட்டவட்டமா வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது ஏதாச்சும் தவறு இருந்தா நாங்க ஒழுங்கு பண்றோம். இல்ல ராஜா மிக மூத்த ஒரு கட்சிக்காரர். அவர் சொல்லியிருக்காருன்னா அதை எடுத்து என்னன்னு பார்த்துட்டு நாங்க அதுக்கான ஏற்பாடு செய்யணும். விவசாயிகள் பாதுகாப்பா நீங்க நெல்லுல என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு அத்தனையும் சொல்லிட்டாங்க. எவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவ்வளவும் எடுத்து சொல்லிட்டாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி அமைச்சர்கள் போயிட்டு இருக்காங்க. டெப்டி சிஎம் அங்க போய் பார்த்தாருங்க. எல்லாம் போய் பார்த்துருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் பாராட்டுவாங்கன்னு தான் நாங்க எதிர்பார்க்க முடியும். சார் ஒரே ஒன்று சார், இந்த நந்தவன தோட்டம்னு சொல்லிட்டு ஆமா சத்தி ரோட்ல ஒரு ஃபிளெக்ஸ் ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்க தேர்தலை புறக்கணிக்க போறோம்னு சொல்லிட்டு 4 ஆண்டுகள் வச்சிருக்காங்க. அதான் ஒரு 4.5 ஆண்டு காலமா அந்த ஒரு குறிப்பிட்ட அதுதான் சொன்னேன் நான் உங்களுக்கு. இந்த சத்தி ரோட ஹைட் பண்ணி போடும் பொழுது, அந்த டிச்சை ஹைட் பண்ணி கட்டும் பொழுது அங்கேயே தான் இருந்தாங்க. அந்த நண்பர்கள் போய் இந்த மாதிரி எங்க வீட்டு தண்ணி எப்படி போகும்னு அவங்க கேட்டிருக்கலாம். கேட்கல. சரி ரைட்டு, அதுக்காக அவங்களை நாங்கள் குற்றம் சொல்லலை. அவங்களுடைய வீதிகள் பூரா கீழே போயிடுச்சு. அதை எப்படி மேலே கொண்டு வரதுன்னு போய் பார்க்குறோம். அந்த தண்ணியை மேலே கொண்டு வரதுக்கு இங்கே டிச்சை ஆழப்படுத்தினாலும் அந்த தண்ணி சேராது. இங்கே ரோடில் 0 பாயிண்ட்னு வச்சோம்னாக்க 6 அடி கீழ் இருக்கு. அந்த கடைசியில் 6 அடி கீழ் இருக்கு. அந்த 6 அடி ஹைட் பண்ணி தண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணோம்னா எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போயிடும். ஏன்னா ரோடு 6 அடி போயிடும், டச்சு 6 அடி போயிடும். இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு தண்ணி கூட வெளியில் வராது. அதுக்காக அதை செய்ய முடியல. இந்த பக்கமும் ஆழப்படுத்தி கொண்டு வரதுக்கு போதிய அளவுக்கு இடம் இல்லை. இதெல்லாம் பல தரம் போய் பார்த்து அதிகாரிகள் அவங்க திருப்பூர்லேருந்து அதிகாரிகள் வந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதை செய்ய முடியாதுங்கிற நிலைமையில் இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே பின்னாடி எல்லாம் பட்டா லேண்டு, அந்த பட்டா லேண்டில் தான் கொண்டு போகணும். அவங்ககிட்ட பேசி பார்த்தா அவங்க ஒத்துக்கலை. இப்போ அவங்கள நாங்கள் ஒரு வேற மாதிரி ஏற்பாடு பண்ணி அதை செய்யறதுக்கான பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த சிக்கல்களை அவங்க உணர்ந்திருக்காங்க.
அதுக்கு பின்னாடி அந்த தட்டி வச்சவங்கள அந்த ஜனங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க போய் ஒரு தடவை அங்க கேளுங்க. இல்ல இப்ப நீங்க முறையா அந்த பதில சொன்ன மாதிரி அங்க போய் பொதுமக்கள் அந்த வார்டு நீங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இல்ல சார், வார்டு கவுன்சிலர் இல்ல அது யாரோ ஒருத்தர் வந்து முறையில்லாம பேசியிருக்கிறதா ஒரு தகவல். அப்படிலாம் எனக்கு அப்படிலாம் இல்ல. பதவி கொடுக்காதனாலதான் நான் அது வந்து எனக்கு வந்து கேட்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. அந்த ஏரியா கவுன்சிலரே அப்படி சொல்றது வந்து அப்படிங்கறதா அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. சரி அப்புறம் புறக்கணிக்கிறாரு அவரு. சரி அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல. துணை மேயர் ஒருத்தர் தாங்க போடணும். இல்ல சார், அவருக்கு கொடுக்கல. அவருடைய பதில் இருங்க கொடுக்கல, அதனாலதான் பொதுமக்கள் கொந்தளிச்சு அந்த முடிவுக்கு வந்து பரீட்சையிலே எவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. அதாவது நாங்க போய் அங்க பண்ணியிருக்கோம். தட்டி வச்சது யாருக்கு வச்சாங்க? எங்களை நோக்கி தானே வச்சாங்க. கமிஷன் அப்ப வந்து கவுன்சிலரை நோக்கி வச்சிருக்கலாம்ல. அதனால அப்படிப்பட்டது அல்ல. கவுன்சிலரும் அந்த மாதிரி சொல்லலை. நாங்க அதை செய்யறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். என்னை வந்து பார்த்தாங்க அங்க இருக்கிற பெண்கள், அவங்க கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். 6 அடி தூக்குனா என்ன ஆகும், ஒரே நாள்ல நாங்க செஞ்சுட்டு போயிட முடியும், ஆனா செஞ்சா என்ன ஆகுங்கிறதுனால தான் நாங்க விட்டுட்டோம். அங்க ஒரு கிணறு போட்டு அதுல இருந்து பம்ப் பண்ணி தண்ணி கொண்டு வரலாம். ஆனா மழை காலங்கள்ல அந்த பம்ப் ஓடலைனாக்கா அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். எனவே நிரந்தரமா ஒரு வழி பண்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் சொன்னோம். அதுக்கு பின்னாடி அந்த தாய்மார்கள் அந்த தட்டி வச்சவர்கிட்ட சண்டைக்கு போனாங்க. இது நீங்க அங்க போய் கேட்டுக்கணும். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.